சார் தங்கத்தோட விலை ஒரு பக்கம். இப்ப 22 கேரட் தான் வந்துட்டு நம்ம அதிகமான ஒரு பியூரான தங்கம் அப்படின்னு சொல்லி போய் வாங்குவோம். இப்ப 9 கேரட் இருக்கு, 18 கேரட்ஸ் இருக்கு சார். ஃபியூச்சர்ல அதுதான் வந்து மேல நிக்குமோ? இல்ல ஏன்னா அப்படி இது ஒரு அழகு பொருள் ஆயிருமாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இல்ல, ரேட் இல்ல, இல்ல. ஏறுறத பார்த்தா. என்னைக்குமே ஒரு பொருள் ஏற, ஏற அதனுடைய மதிப்பும் உயரும். அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். விலை ஏற, ஏற அதனுடைய மதிப்பு ஏறுறனால தான் விலையும் உயருது. இல்ல அது மாரி 2 விஷயங்கள் இருக்கு. அதனால அது அவ்வளோதானா, ஒரு மாரி நின்றுமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா, அத விட நெறைய நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்கல்ல. ஒருத்தர் வந்து சராசரியா ஒரு 20 பவுன் வச்சிருக்காங்கன்னா, அவங்க போய் இன்னைக்கு வாங்க போறது 2 பவுன், 3 பவுன் தான். தாங்கிட்ட இருக்கிறதுல ஒரு 10ல ஒரு பங்கோ, இல்ல 20% 30% வாங்க போறாங்கன்னா, அவங்க 100% வச்சிருக்காங்க. 20 பவுனாவது வச்சிருக்காங்க. அப்படி நான் சொல்றது வச்சிருக்கவங்கள. அதுக்காக சில பேர் இல்லாம நெறைய பேர் நெறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க சார். இப்ப தான் சேர்க்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேற விஷயம். அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த விலை ஏறுனது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும் அப்படின்றவங்க டக்குன்னு இடத்த தன் கையில வச்சிருக்க நகைய கொண்டு வந்து வித்துட்டு, உடனே அதுல இன்வெஸ்ட் இடத்த நான் என் பண்றாங்க. கைக்குள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த நகைய கொண்டு போய் ஆனா குடுத்துட்டு உண்ம அ அதுதான். இந்த சதுரடிக்கு இருக்கிற அமௌண்ட்ட விட இப்ப நகையோட தங்கத்தோட அமௌண்ட் அதிகமாயிருச்சு சார். அதிகமாயிட்டு. அதுதான் சொல்ல வரேன். சில விஷயத்துல ஏன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடத்த சாமானியமா நீங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம். அத விட அந்த வாங்குன இடத்த என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வேணும்னா விக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், அது அதோட பெரிய கஷ்டம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டீஸ் வாங்குறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட மாட்டாங்க. அந்த பேப்பர் இருக்கா, இந்த பேப்பர் இருக்கா, லீகல் ஒப்பீனியன் பார்த்து, என்னதான் நல்லாவே இருந்தாலுமே, அதில ஒரு விலைய குறைக்கிறதுக்காக ஒரு சட்ட 100 குறை. சிக்கல் இருக்கு. 100 குறைய சொல்லி பண்ணுவாங்க. ஆனா, தங்கத்த பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. லைட்டா உரசுவாங்க சார். அவ்வளவுதான். அவ்வளதான். லைட்டா அவ்வளவுதான். உரசுவாங்க நீங்க சொன்ன மாரி. அது கூட இப்ப எங்க உரசுறது இல்ல. அந்த ஹால்மார்க் பாத்துடுறாங்க. ஆமா. ஹால்மார்க் பார்த்துட்டு ஒரு மிஷின்ல வச்சுட்டு செக் பண்ணியாச்சுன்னா, அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்துரும். ஸோ, அது முடிஞ்சு போச்சு விஷயம். அப்படின்றப்போ அது இம்மீடியட்டா பணம். ஒருத்தர் திடீர்னு தேவை இருக்கு. 25 பவுன் நகைய கொண்டு வந்து குடுத்தாரா, 30, 40 லட்சம் ரூபாய் பணத்த வாங்கிட்டு போயிடுவாரு. கண்டிப்பா சார். அந்த மாரி ஒரு ஈஸியான வழி இருக்கனால தான் தங்கம் விலை உயர்ந்திருக்கு. பட் நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். 9 கேரட், 18 கேரட் அதுவும் முடியாதவங்க, வாங்க முடியாதவங்க என்ன பண்றது? அப்படின்றதுக்காக தான் இப்போ கையில பணம் இருக்கவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. மிதமான பணம் இருக்கவங்க அ மீடியமான மீடியமான ஹோட்டல்ஸ். ஹோட்டல்ல போறாங்க. பணம் ரொம்ப இல்ல, கம்மியா தான் இருக்கு அப்படின்றவங்க இருக்கவே தள்ளுவண்டி இருக்கு தள்ளுவண்டி, ரோட்டு கடை. இருக்குல்ல. ஆமா. அது மாதிரி தான் இந்த கதையும்.